கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில கூட தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. நாம் எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரம், அதுல 34ஆம் வசனம் கூட வாசிப்போம். 27:34. ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியா இருக்கும். கப்பல் யாத்திரை இவர்கள் பண்ணும் பொழுது ஸ்தோத்திரம், எத்தனை பேர் என்ன பண்றாங்க? 100க்கு அதிகமான பேர் என்ன பண்றாங்க? பிரயாணம் பண்றாங்க. அதுல என்ன பண்றாங்க? சாப்பிடாம கொள்ளாம என்ன பண்றாங்க? ஆமா, ஏதாவது நம்ம வீட்டுல ஏதாவது பிரச்சனை, ஏதாவது கோபம், அவன் என்ன பண்ணு, கணவன் மனைவிக்கு அவன் வேற ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே எதிர்ம கோவம், சாப்பாட்டு மேல கோவம். சாப்பிடவே மாட்டாங்க. சாப்பாடு ஆக்கி வச்சிருப்பாங்க, குழம்பு வச்சிருப்பாங்க, காயை வச்சிருப்பாங்க, எல்லாம் வச்சிருப்பாங்க. கடையில் சாப்பிடாம அதை வீணாக்கி அதை கெட்டு போய் வீட்டுல கொட்டுறத நம்ம பார்க்க முடியும். அதில் விவண்டாதமான பேச்சுகள், பிடிவாதங்கள். ஸ்தோத்திரம், நான் சாப்பிட மாட்டேன், ஆனா போஜனம் பண்ணும்படி அப்போஸ்தலனாகிய பவுல். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க சரீரம் நல்லா இருப்பதற்கு உங்க சரீரத்தை நீங்க என்ன பண்ணணும்? கவனிக்கணும். சில பேர் சரீரத்தை கவனிக்காம சில பேர் கண்ணாவலான்னு சாப்பிடுறோம், அது வேற. ஆமா, 4 இட்லி சாப்பிட்டா 5 இட்லி சாப்பிடலாம். ஒருவேளை 10 இட்லி 15 இட்லி போனா அது வந்து ரொம்ப டேஞ்சர். ஸ்தோத்திரம், எதுவுமே ஒரு அளவு, ஒரு லிமிட் தான். தேனை சாப்பிடலாம், மட்டாய் சாப்பிடும். மிதம் மிஞ்சி போனால் வாந்தி பண்ண முடியாது. எதுவுமே ஒரு லிமிட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் போஜனம் பண்ணும்படி என்ன பண்றாரு இந்த இடத்துல? அப்ப போஜனம் பண்ணா இப்ப சரீரத்துக்கு பலனா இருக்கப்போ நம்ம ஒரு வேலை செய்யணும். ஆமா, சில பேர் வேலை செய்வாங்க, விடிய விடிய வேலை செஞ்சே இருப்பாங்க, ஆனா சாப்பிட மறந்துடுவாங்க. கேட்டா, நான் சாப்பிட மறந்துட்டேன் பாஸ்டர், சாப்பிட மறந்துட்டேமா. சில பேர் சாப்பாடை கொண்டு போயிருப்பாங்க, அங்கே சாப்பிட மறந்துடுவாங்க. வேலை கவனமாயி, பிசினஸ்ல, ஊழியத்துல கவனமா என்ன பண்ணுவோம்? நம்முடைய சரீரத்தை தேவனாகிய கர்த்தர் கவனிக்கிறது. அவருடைய அனுமதி இல்லாம நம்ம தலைமுடி என்ன பண்ண கீழே என்ன பண்ணாது, கீழே விழாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை தாங்கி கொண்டிருக்கிறார், நம்மளை ஏந்துகிறவர், தாங்குகிறவர். தப்பி கர்த்தர் நம்ம சரீரத்தை கவனிப்பார். இருந்தாலும் நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்துட்டார்ல. கர்த்தருக்கு மகிமை. அவர் அப்பத்தையும் தண்ணீரும் ஆசீர்வதித்து உன் வியாதியை உண்டை விட்டு விளக்குவார் என்ற வார்த்தையின்படி நம்முடைய சரீரத்தின் மேல அப்போஸ்தலனாகிய பவுல் தேவன் எவ்வளவு கவனமா இருக்காரு பாருங்க. எலியா சூரச்சேரியில போய் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி என்ன பண்றாப்புல, போய் படுத்துக்கிறாப்புல. தட்டி எழுப்பி அப்பத்தை கொடுத்து, இந்த காலத்துல சட்டி சீட்டியா சோறு, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம சட்டி சீட்டியா சோறு செய்யறத கம்மியா சாப்பிட்டு காய்கறி அதிகமா சாப்பிடலாம். அதை விட்டு சோறை மட்டும் அதிகமா தின்னுட்டு காய்கறியை, சில பேர் காய்கறி எடுக்கிறதே கிடையாது. சில பேர் காய்கறியை கண்டாலே அலர்ஜி. அப்படி இருக்கக்கூடாது. காய்கறியை நல்லா சாப்பிடணும். நல்ல காய்கறிகளை தேவன் படைச்சு கொடுத்துருக்காரு. எத்தனையோ காய்கறிகளை படைச்சு கொடுத்து நல்லா வாங்கி என்ன பண்ணுவோம், ஏதாவது மட்டன் சிக்கன் அதெல்லாம் வாங்கி சாப்பிடுறது, அது சாப்பிடலாம் தான். ஆனா அதை விட காய்கறிகள் அதிகமா சாப்பிட்றது நம்முடைய சரீரத்துக்கு ரொம்ப மிகவும் நல்ல கருத்து. அதே மாதிரி நம்முடைய ஆவிக்குரியதிலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரோடு கூட நம்ம என்ன பண்ணுவோம், அது எப்படி போஜனம். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை தேவையான ஜெபம், வேத வாசிப்பு, பரிசுத்தம், பாவ அறிக்கை, சோதனை, அன்றாட தேவனுடைய அந்த சரியா என்ன பண்ண தேவ ராஜ்யத்தை பின்பற்றுகிறது. தேவனுடைய காரியம் தேவனுக்குரிய தேவனுக்கு நம்ம செலுத்தணும். கர்த்தருக்கு மகிமை உண்டா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த இடத்துல ஆண்டவர் ஆகையால் போஜனம் பண்ணும்படி அவங்களை வேண்டிக் கொள்கிற. அப்ப கட்டாயப்படுத்தணும்னா சில பிள்ளைங்க சாப்பாடு, ஆமா சாப்பிடே ஊட்டுவாங்க பாத்தீங்களா, ஆமா ஊட்டுவாங்க, வச்சு வாயில வச்சு திணிப்பாங்க. சில பேர் ஆமா வயிறு ஃபுல்லா இருக்கு, மறுபடியும் திரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அது ஃபுல்லா என்ன பண்ணா, அந்த சாப்பாடை சாப்பிட்டது மறுபடியும் வாந்தி பண்ணுவோம். சாப்பிட்டது மொத்த சாப்பாடு வெளியே வந்து அதை கரெக்டா கவனம் என்ன பண்ணும், குழந்தைகளுக்கு ஊட்டாஞ்சு அது நல்லா பிசைஞ்சு நல்லா என்ன பண்ணும், மைவோட பிசைஞ்சு ஊட்டணும். கர்த்தருக்கு சோதனம். அது மாதிரி சாப்பாடுல கல் இருக்கா, அரிசியில கல் இருக்கா, பருவ பார்த்து பண்ணி ஏதாவது படிச்சோம். சில அரிசிக்கு அப்படியே கழுவாம போட்டக்கூடாது. நல்லா 2-3 கை என்ன பண்ணலாம், ஏன்னா நிறைய கெமிக்கல் கலந்துதான். அதனால எல்லா பொருளும் எந்த பொருள் இருந்தாலும் கழுவி சுத்தமா என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கு. நம்முடைய சரீரத்திலே கவனமா இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அதே மாதிரி ஆவியிலும் நம்ம என்ன பண்ணணும், கவனமா இருக்கணும். ஸ்தோத்திரம். உன் ஆவியை என்ன பண்ணுது, ஆவியை அவிழ்த்துப்படாதவர்கள் என்று நம்ம நிருபத்துல வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சரீரத்தையும் கவனிக்கணும், ஆவிக்குரியதில் வளரும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரு, ஆஸ்வதித்து ஞானத்தை கொடுத்து பலப்படுற தேவனாக நம்மளை கரை சேர்க்க நமக்கு என்ன பண்ணும், இந்த பலன் வேணும். இன்னும் நீங்க பூமியில நீங்க நிறைய நாள் ஆசுவதமா வாழணும், நீங்க வாழ்ந்துருக்கணும். கர்த்தருக்கு நீங்க தேவை. சோதனை. அதனால நான் சாப்பிட மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லாபடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்க்கையை ஆண்டவருக்காக வாழுங்க. உங்க சரீரத்தை இயேசுக்காக பயன்படுத்துங்க, எதுக்கும் பயன்படுத்தாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, சரியத்தின் மேல் இவ்வளவாய் கவனிக்கிற சர்வகுண தேவனுடைய அன்புக்காக நன்றி. உடைய பிள்ளைகளை நீ அதிகமாய் நேசிப்பதற்கு நான் உன்னை நேசிக்கிறேன் என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.